ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சந்தானம் நடிப்பில் ரிலீஸ் ஆன டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ சந்தானம் மூவி ரிவ்யூவராக இருக்காரு. இவருக்கும் இவரோட ஃபேமிலிக்கும் ஒரு படத்துக்கான மூவி டிக்கெட் கிடைக்குது. அதனால அவங்க எல்லாரும் அந்த தியேட்டருக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு படம் ஓடுது. அந்த படத்தோட காட்சிக்குள்ள சந்தானமும் அவரோட ஃபேமிலியும் லிங்க் ஆகிருந்தாங்க. அங்க ஒரு கொலைகார கும்பல் கிட்டையும் பேய்கிட்டையும் இவங்க மாட்டிக்கிடுறாங்க. அந்த தியேட்டருக்குள்ள இப்படி நடக்க என்ன காரணம்? இதுக்கடையில அந்த பேய்கிட்ட ஜிவிஎம், மொட்டராஜேந்திரன், ரெடின் கிங்ஸ்லி இப்படி இன்னும் சிலர் மாட்டிக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் சந்தானம் எப்படி தன்னையும் தன்னோட ஃபேமிலியும் காப்பாத்தினாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை டிஃப்ரெண்டா இருக்கு. படத்தோட ஹீரோ சந்தானம் எப்போதும் போல சூப்பரா நடிச்சிருக்காரு. படத்துல ஏதோ 1-2 காமெடி மட்டும் ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை தவிர படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணியிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இதை தவிர இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ல சின்னதா கூட எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்கிரீன் பிளே எங்கேயுமே இன்ட்ரெஸ்டிங்காவோ என்கேஜாவோ இல்ல. படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கதை ஒரே மாதிரி தான் போகுது. படம் எங்கேயுமே மூவ் ஆகல. படத்துல ட்விஸ்ட் சஸ்பென்ஸ்னு பெருசா எதுவும் இல்ல. சந்தானம் படம்னாலே காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. பட் இந்த படத்துல காமெடி எங்க இருக்குன்னு நம்ம தேட வேண்டியதா இருக்கு. காமெடிங்கிற பேர்ல படத்துல என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கடுப்பேத்த மட்டும் தான் செய்யுது. படத்துல காமெடி தான் மோசம் அப்படின்னு நினைச்சா படத்தோட ஹாரர் போர்ஷனும் படுமொக்கையா இருக்கு. இந்த படத்தோட பேய் படத்துல ஹைட் அண்ட் சீக்கும் தொட்டு பிடிச்சின்னு தான் விளையாடுது. பயப்படுற மாதிரி எதுவுமே பண்ணாம இருக்கு. படத்துல உள்ள ஒரு கேரக்டர் கூட ஒழுங்கா டிசைன் பண்ணவே இல்லை. சொல்ல போனா சந்தானம் கேரக்டர் ஏனோ தானம் தான் இருக்கு. படத்துல செல்வராகவன் கேரக்டர் எதுக்கு இருக்குன்னே தெரியல. ஆவுனா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, இல்லனா டிவி ஷோ ஜட்ஜி மாதிரி ஏதோ வளர்ந்தாரு. அதெல்லாம் படத்துல ரொம்ப முக்கியம் இருக்கு. படத்துல கிளாமருக்குன்னு யாசிகா ஆனந்த் இருக்காங்க. அவங்களோட கேரக்டரும் ரொம்ப சப்பையா தான் இருக்கு. சந்தானமும் அவரோட ஃபேமிலியும் பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்ச மாதிரி தான் நாமளும் இந்த படத்தை பார்த்து என்ன செய்யும் தெரியாம முடிச்சிட்டு இருந்தோம். இந்த படத்தை பிரேமானந்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சந்தானம், ஜிவிஎம், யாசிகா ஆனந்த், ரெடின் கிங்ஸ்லி, மொட்டராஜேந்திரன் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான ஹாரர் காமெடி மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.